ராஜனோட அண்ணங்கிறது தெரியாம அவனையே கொலை செய்ய சொன்னது எவ்வளவு பெரிய தப்பு. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. சார், தெரியாதனமா சொல்லிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. மகத்தான திட்டத்தை கொடுத்துட்டு மன்னிப்பா கேக்குறீங்க? நான் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஆலோசனை சொல்லிட்டு கோழைகள் மாதிரி பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? சார், சுரேஷ், அண்ணனுடைய அருமையான நடிப்பை தம்பிதான் நம்பிட்டான்னா நீங்களுமா நடிப்பா நம்ப முடியலையே. தம்பி கிட்ட எவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருக்கேங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. அவன் எனக்கு உதவி செய்ய மறுத்தவன், என்ன உதாசீனப்படுத்தவன். உடன் பிறந்த தம்பியா அவங்க உதாசீனப்படுத்திட்டாரு. உடன் பிறந்தவனா இருந்தா உயிரை கொடுத்திருப்பானே. இவன் அப்படி இல்ல. எங்க அப்பாவுக்கு 2 மனைவிகள். நான் மூத்ததாரத்து பிள்ளை, ராஜன் இளையதாரத்து பிள்ளை. எல்லாரும் ஒரே குடும்பமா சேலத்துல இருந்தோம். எங்க அப்பா இறந்த பிறகு குடும்பத்துல பாகப்பிரிவினை ஏற்பட்டு என் பங்கை எடுத்துக்கிட்டு நான் மெட்ராஸுக்கு போனேன். என் இஷ்டப்படி செலவு செய்தேன், எல்லாத்தையும் அழிச்சேன். கடைசியில ஜெயாவோட பதவி எனக்கு கிடைச்சது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். ₹1,00,000 நெக்லஸ் கேட்டேன். ஆமா, எப்படியாவது என்ன கல்யாணம் செய்துக்கிட்டா போதுங்கிறதுக்காக நகை கடையில நெக்லஸ் திருடினீங்க. போலீஸ்ல பிடிபட்டீங்க. எஸ், போலீஸ்ல பிடிபட்டதும் அங்கிருந்தபடியே என் தம்பியை டெலிபோன்ல கூப்பிட்டு எனக்கு ஜாமீன் கொடுத்து என்ன காப்பாத்தும்படி கெஞ்சினேன். அவன் மறுத்துட்டா. தப்பு செய்தா தண்டனை அனுபவிக்கத்தான் வேணும்னு தயவுதாட்சியம் இல்லாம சொல்லிட்டான். அவன் மட்டும் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தான், நான் ஜெயிலுக்கு போயிருக்கவே மாட்டேன். அந்த வஞ்சத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு தான் அவனை பழிவாங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எதிர்பாராம உங்களை சந்திச்சேன். நீங்க கொடுத்த அருமையான திட்டத்தை நிறைவேற்ற போறேன். எப்படி? விஷம் வச்சு ராஜனை சாகடிக்கணும். அப்படின்னா பார்வதி அரச மரத்தை முதல்ல வெட்டிட்டா அதோட இணைஞ்சிருக்கிற வேம்ப விளக்குறது கஷ்டமே இல்லை. புருஷன் போயிட்ட செய்தியை கேட்டா பொண்டாட்டி ஓடி வருவா. வர்ற வழியிலேயே அவளும் போயிடுவா. அசோக், கணக்கை எழுதுற உன் கையாலேயே கணக்கா விஷத்தை நீதான் கணக்கணும். ஐயோ, எனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா ராஜனை நான் எப்பவோ சாகடிச்சிருப்பேன். இதுக்கெல்லாம் பயந்தா எஸ்கேக்கு எப்படிதான் கிடைக்கும்? தட்டி கொடுக்க நான் இருக்கேன். தைரியமா இரு. பழிக்கு பழி, பணத்துக்கு பணம்.